தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பரிசுத்த ஆவியே வாரும். இதோ நம்முடைய உள்ளத்தையும் நாம் உற்று நோக்கி அங்கே ஆண்டவர் இயேசுவுக்கு தகுந்ததில்லாத அனைத்தையும் நாம் அவருக்கு அறிக்கையிட்டு நம் பாவ வாழ்க்கை விட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நம்மையை நாம் ஆயத்தமாக்கிக் கொள்ள நமக்கு தேவையான திறமையும் வல்லமையும் தந்திடுமாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்தோ நம் திருவரை காலத்தின் 2வது நாளில் இருக்கின்றோம். இன்றைய திருவெளிப்பாட்டில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நம்மையே ஆயத்தமாக்கிக் கொள்ள நம்மை அழைக்கின்றது. இன்றைய முதலாவது வாசகத்தில் எசேக்கியேல் புத்தகத்தில் நாம் கேட்கின்றோம், இவ்வாறு ஆண்டவர் நமக்கு தேவையான ஆறுதலை அளிக்கின்ற கடவுள், நமக்கு தேவையான நிம்மதிய வார்த்தைகளை பேசுகின்ற கடவுள் நம் ஆண்டவராயிருக்கின்றார். இன்றைய 2வது வாசகத்தில் புனித பேதுரு கூறுகின்றார், ஆண்டவர் வருவது தாமதமாயிருந்தாலும் அவர் வருகின்றார். ஆகவே நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது தூய்மையாகவும் மாசற்றவர்களாகவும் வாழ வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். இந்த நற்செய்தியில் ஸ்நாபக அருளப்பர் மக்களுக்கு ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமாகிக் கொள்ள தம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு உத்தம மனஸ்தாபத்தோடு அந்த ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமாக மக்களை அழைக்கின்றார். மற்றும் அவருக்கு அந்த ஜோர்டான் ஆற்றில் அவருக்கு ஞானஸ்நானத்தையும் அளிக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிகுந்த தாழ்ச்சிமையோடு புனித ஸ்நாபக அருளப்பர் வரவேண்டிய மெஸ்ஸியா நான் அல்ல, அவருடைய மிதியடிகளையும் நாம் அவிழ்ப்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித இந்த ஸ்நாபக அருளப்பர் எத்தனை தாழ்ச்சியோடு இந்த உலகத்துக்கு வரவேண்டிய உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற அந்த செம்மறியை உலகத்திற்கு காட்டினவர் இவர். ஆகவே இவ்வாறு இவர் அந்த உலகத்தின் வழிபாடோடு அவர் இணைந்து வாழாமல் தனிமையாக இருந்து ஆண்டவருக்கே அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாரோ, அவ்வாறே நாம் இந்த உலக கவலை பிரச்சனைகளும் நம்முடைய ஆன்மாவை இறக்காமல் மாறாக நம்ம ஆண்டவர் இயேசுவுக்கு சமீபடைந்து நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய இல்லத்தையும் தூய்மையாக்கி நாம் வாழ நமக்கு இன்று இந்த 2வது திருவரை காலத்தின் ஞாயிறு நம்மை அழைக்கின்றது. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அளித்துள்ள அந்த ஞானஸ்நானம் தூய ஆவியாரின் வல்லமையின் ஞானஸ்நானம், இறை மக்களாக வாழ்கின்ற ஞானஸ்நானம், சாத்தானையும் பாவத்தையும் சாவத்தையும் மரணத்தையும் ஜெயிக்கின்ற அந்த ஞானஸ்நானத்தில் பங்கு பெற்று நாம் நாள்தோறும் அவருடைய ஒளியிலும் அவருடைய வல்லமையிலும் வளர பிள்ளைகளாக வாழ ஆண்டவரின் கிருபைக்காக நாம் உற்று நோக்கி ஜெபிப்போம். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லா வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய், நீரில்லாத நாளெல்லா நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லா வாழ்வாகுமாம், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், நீரில்லாத நாளெல்லா நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லா வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லா நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லா வாழ்வாகுமா. இந்த உலகத்தின் பாவத்தை போக்கின்ற இறைவனின் செம்மறி நம் ஆண்டவர் இயேசுவே, உம்முடைய கல்வாரி சிலுவை மரணம் உயிர்த்தெழுந்ததுக்காக நன்றி கூறி, இது ஆண்டவரின் நாள்தோறும் தூய ஆவியாரின் வல்லமையோடு நாம் உம்மோடு இணைந்து மிகுந்த கனி தருகின்ற அந்த பிள்ளைகளாக வாழ
நமக்கு தேவையான ஆற்றலையும் வல்லமையும் திரையும் தந்தருளுமாறு உம்முடைய கல்வாரிசில் விட்டு நோக்கி ஜபிக்கின்றோம் நல்ல பிதாவே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பராக. ஆமேன்.